நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். யாரெல்லாம் தொடர்ந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் கேப் விடாமல் வர வேகன்சிஸ் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, அதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறீங்களோ, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஆனால் அதுக்கு வந்து தொடர முயற்சி வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், டெடிகேஷன், சின்சியராக படிக்கணும். ஸோ இதில் நிறைய உங்கள்கிட்ட இல்லாத பழக்கங்கள், நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாப்புல இருக்கும். ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேட்ருக்கு வருவோம். என்னென்னா, நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ நம்மளா தேடி படித்தது தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2011, 12, 13 அந்த டைமில் மொபைல் கூட அவ்வளோ வந்து நமக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு மொபைல் வந்து அந்தளவுக்கு ரீச் கிடையாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ப்ரிப்பேர் பண்ணும்போதே நோட்ஸ் எடுத்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நெகட்டிவ் மார்க்கை பற்றி எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. நெகட்டிவ் மார்க்கு நீங்கள் வந்து இல்லாமல் எழுதுனீங்கன்னா தான், நெகட்டிவ் மார்க் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேனோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கைடன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் என்னோடய கோல்டன் பாயிண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி என்னோடய கோல்டன் பாயிண்ட்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே படித்து விட்ருப்போம். ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. ஒரு திருப்பு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 விதமான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். ஒன்று லாங் புக்கில் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், இன்னொன்று ஷார்ட் புக்கில் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு புக்கில் எழுதுனதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் எடுத்து செகண்ட் புக்கில் நம்ம வந்து எழுதணும். ஆனால் அதையும் கம்ப்ளீட் பண்ணல. அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டன் பாயிண்ட்ஸ் புக்காக நம்ம வந்து போடலான்னு ஒரு டிசிஷன் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த கோல்டன் பாயிண்ட்ஸை அதை டைப் பண்ணி அதில் உள்ள கிளாரிஃபிகேஷன்லாம் எடுக்கிறதுக்கு இட் வில் டேக்ஸ் கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர்ஸ் ஆகிடும் மாட்டிருக்கு. ஸோ ஏன்னா அது வந்து உட்காந்து அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் எடுக்கணும். இல்லைனா நம்ம வந்து முடியாது. ஒரு சிங்கிளாலாம் நம்மளால் முடியாது. ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம்னா தான் முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதை வந்து கோல்டன் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு புக்ஸாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு அது வந்து என்னால் முடியவே இல்லை. இருக்கிற பிஸியில் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம், அப்புறம் கிளாஸஸ் எடுக்கிறோம், டியூட்டி, அப்புறம் வீட்டில் அது இதுன்னு இருக்கிறதுனால நம்மளால் அது வந்து முடியறதில்ல. ஸோ அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத அப்படியே நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோல்டன் பாயிண்ட்ஸை மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து பண்ணலான் இருக்கேன். அடுத்த கட்டமாக நான் வந்து ஓல்டு கொஷின் பேப்பரையும் நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின் பேப்பர் இருக்குன்னா அதுவே உங்களுக்கு 5000 கொஷின்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நல்லா ஒரு தடவை போய் கோல்டன் பாயிண்ட்ஸை போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சொல்கிறதுக்கும் அங்கே எழுதியிருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் புரியுதா? ஏன்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம், காசை கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை, பிரயோஜனமாக இல்லை, புரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சார் எனக்கு புரியவே இல்லை சார், காசு வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படின்னா அதில் வந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ அதனால் ஒரு திருப்புக்கு 2 திருப்பு போயிட்டு என்னோடய கோல்டன் பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியுதா? ஸோ நான் இன்கேஸ் அதை வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணால் அதை வச்சு மேனேஜ் பண்ணி படிச்சுக்குவீங்களா, கிளாரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிறத ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன வந்து அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், அது வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிடிஎஃப் கொடுக்க போகிறதில்ல. யாரெல்லாம் என்னோட மெம்பர்ஷிப்பில் இருக்காங்களோ, பிளாட்டினம் மெம்பர்ஷிப் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டாக இதை வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக, எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா புக்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். இது இல்லாமல் நம்மளோட கோல்டன் பாயிண்ட்ஸ் பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிடுவேன். தென் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கலுக்கு உண்டான அந்த பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். இதை தவிர உங்களுக்கு ஜிகேவோட பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன்.
இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 months டைம் பீரியட் இருக்குது. இது அந்த 6 monthஸில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டடாகவோ இல்லை எக்ஸாம் சென்டரு இல்லை சிலபஸ்ஸு நெகட்டிவ் மார்க்கிங்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த 6 monthஸில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட காண்டாக்டில் இருக்கலாம். நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 6 months அடுத்த 6 monthsக்கு நீங்கள் அந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க அடுத்த 6 monthsக்கு நம்மளோட காண்டாக்டில் இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நம்மளை வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 6 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் உங்களோட மெட்டீரியலையும் உங்களோட கைடன்ஸையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தென் ஒரு திருப்புக்கு 2 திருப்பு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பே பண்ணிவிட்டு அப்புறம் அது உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறாப்புல இருக்கும். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் புரியுதுன்னா மட்டும் நீங்கள் வந்து சார் எனக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அந்த டீட்டெயில் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம ஓல்டு கொஷின் பேப்பரையும் நம்ம பிடிஎஃபாக போடலான்னு இருக்கோம். அது 1 or 2 weeksல அதையும் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தடுத்து 1 by 1 நம்ம வந்து மெட்டீரியலை ரெடி பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது. அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை வந்து டவுட்டு கிளியரன்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ வேணுங்கிறவங்க அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ யாராருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு தடவை நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கை உங்களுக்கு காட்டியும் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உங்களால் புரியுமா, கோரிலேட் பண்ணி படிச்சுக்குவீங்களா அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. இது சும்மா உங்களுக்கு கின்ஸ் மாதிரி தான். ஸோ இதை வச்சு உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த புக்கில் உள்ளதை வந்து நம்ம வந்து இன்னொரு புக்கில் இந்த புக்கில் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இதில் வந்து எடுத்துட்டோம். ஏன்னா இது ரொம்ப பழைய புக்காக ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த புக்கில் நோட்ஸ் எடுத்தோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 pages பக்கத்தில் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஆனாலும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, பழசை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டையுமே ஸ்கேன் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டாகவும் அதை வந்து ரெண்டாவதாகவும் நான் உங்களுக்கு வந்து வைக்கிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு திருப்பி ரிவிஷன் பண்ணி பாருங்கள். இதில் இல்லாத ஏதாவது டாபிக் ஏதாவது அதில் இருந்தது அப்படின்னா அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெண்டையுமே வந்து ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக பண்ணலான் இருக்கேன். பட் ரெண்டுலேயுமே இந்த புக்கில் இருக்க கண்டென்ட் தான் உங்களுக்கு இந்த புக்கில் இருக்கும். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் இதில் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கை பாருங்கள். ஒரு திருப்புக்கு 2 திருப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இது ஓகேனா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து 200 pages இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 pages இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கல அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தாட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து பின்னாடி வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து டைம் இல்லாதனால இதை வந்து மீன்ஸ் பிரிண்டிங்கில் பண்ண முடியல. ஓகே, தேங்க்யூ.